வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் வியூகம், தொகுதி பங்கீடு குறித்து இந்தியா கூட்டணி ஆலோசனை. காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் பொதுமக்கள். விமான கட்டணம் பல மடங்காக உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 4வது முறையாக சம்மன் அனுப்பியது அமலாக்கத்துறை. 18ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு வரும் துவரம் பருப்பு, பாம் ஆயில் நிறுத்துவது ஏற்புடையதல்ல. தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தி உறுதி செய்ய ஓ. பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். மக்களவை காங்கிரஸ் எம்பிக்கள் 3 பேரின் இடைநீக்கத்தை ரத்து செய்ய தீர்மானம். உரிமை குழு நாளை மறுநாள் தனது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல். இந்தியா கூட்டணியின் அடுத்த ஆலோசனை கூட்டம் இன்று காணொலி வாயிலாக நடைபெற்றது. 2024 மக்களவை தேர்தலில் ஆளும் பாஜகவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளன. காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம், சமாஜ்வாடி உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சிகள் அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணியின் முதல் 3 ஆலோசனை கூட்டங்கள் முறையே பாட்னா, பெங்களூரு, மும்பை ஆகிய நகரங்களில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்தியா கூட்டணியின் 4வது ஆலோசனை கூட்டம் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்றது. இந்நிலையில் இந்தியா கூட்டணியின் அடுத்த ஆலோசனை கூட்டம் இன்று காணொலி வாயிலாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் தேர்வு பரப்புரையை தொடங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டது. காணொலி வாயிலாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் முக்கிய தலைவர்கள், பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் சார்பில் கார்கே, சிவசேனா, சமாஜ்வாடி, ராஷ்டிரிய ஜனதா தளம், கம்யூனிஸ்ட் தலைவர்களும் கலந்து கொண்டனர். திமுக சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றார். மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 4வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. டெல்லி அரசின் மதுபான கொள்கையை அமல்படுத்தியதில் முறைகேடு நடைபெற்றதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்று இருப்பதாக அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி துணை முதலமைச்சர் இருந்த மணீஷ் சிசோடியா ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் விசாரணை நடத்த கடந்த நவம்பர் 2, டிசம்பர் 21 ஆகிய தேதிகளில் ஆஜராகுமாறு அவருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. அதன் பிறகு 3வது முறையாக கடந்த 3ஆம் தேதி சம்மன் அனுப்பிய போதும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை. இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 4வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. வரும் 18ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மனில் கூறப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து இயக்கப்பட்ட அரசு விரைவு பேருந்துகளில் 2.17 லட்சம் பேர் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் சிறப்பு பேருந்துகள் நேற்று முதல் இயக்கப்படுகிறது. இதனால் காலை முதலே பேருந்து நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. மேலும் சென்னையில் இருந்து வழக்கமாக இயக்கப்படும் 2100 பேருந்துகளுடன் கூடுதலாக 90 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. முதல் நாளான நேற்று சென்னையில் இருந்து இயக்கப்பட்ட அரசு விரைவு பேருந்துகளில் 2.17 லட்சம் பேர் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் படையெடுப்பால் நேற்று மாலை பெருங்களத்தூர், ஜிஎஸ்டி சாலை, கிண்டி, கத்திப்பாரா பகுதி, ஈக்காட்டு தாங்கலில் இருந்து ஆலந்தூர் நோக்கி செல்லும் சாலைகளில் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பேருந்து நிலையங்கள் மட்டுமல்லாது சென்னை, எழும்பூர் மற்றும் தாம்பரம் ரயில் நிலையங்களிலும் மக்கள் கூட்டம் வழக்கத்தை விட மிகவும் அதிகரித்து காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர் விடுமுறை என்பதால் சென்னை விமான நிலையத்திலும் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. பேருந்து, ரயில்களில் டிக்கெட் கிடைக்காதவர்கள் விமான பயணத்தை நாடியுள்ளனர். இந்நிலையில் தொடர் விடுமுறை எதிரொலியாக சென்னை விமான நிலையத்தில் விமான டிக்கெட் கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளது. சென்னையில் இருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கோவை, சேலம் விமானங்களில் டிக்கெட் கட்டணங்கள் உயர்ந்துள்ளன. சென்னை, தூத்துக்குடிக்கு வழக்கமான விமான கட்டணம் ரூபாய் 3624 என இருந்த நிலையில் நேற்று 13,639 அதிகரித்துள்ளது.
அதேபோல் சென்னை மதுரை விமான கட்டணம் 3367 இருந்து 17,262 அதிகரித்துள்ளது. சென்னை திருச்சி வழக்கமான கட்டணம் ரூபாய் 2,264 இருந்து 11,369 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. விமான டிக்கெட்டுகளின் விலை வழக்கத்தை விட 5 மடங்கு உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மக்களவை காங்கிரஸ் எம்பிக்கள் 3 பேரின் இடைநீக்கத்தை ரத்து செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் வண்ண புகைக்குண்டுகள் வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா அறிக்கை தாக்கல் செய்ய கோரி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இந்த அமளியில் ஈடுபட்டதாக மொத்தம் 146 எம்பிக்கள் குளிர்கால கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதில் மக்களவை எம்பிக்கள் மட்டும் 100 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதில் காங்கிரஸ் எம்பிக்கள் அப்துல் காலிக், ஜெயக்குமார், விஜய் வசந்த் ஆகியோரையும் உரிமை குழுவின் அறிக்கை வரும் வரை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவிட்டார். இந்த நிலையில் மூவரும் நேற்று உரிமை குழுவின் முன் ஆஜராகி தங்கள் செயலுக்கு வருத்தம் தெரிவித்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட உரிமை குழு அவர்களின் இடைநீக்கத்தை ரத்து செய்யும் தீர்மானம் விரைவில் கொண்டுவரப்படும் என்று அறிவித்துள்ளது. இந்த நிலையில் உரிமை குழு நாளை மறுநாள் தனது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளது. நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு வரும் துவரம் பருப்பு, பாமாயில் போன்றவற்றை நிறுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்று OPS தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2021ஆம் ஆண்டு திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூடுதலாக உளுத்தம் பருப்பும் சர்க்கரையும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று 2.5 ஆண்டு காலம் கடந்தும் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். மாறாக துவரம் பருப்பிற்கு பதிலாக மஞ்சள் பருப்பு வழங்குவதும், துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் முறையாக வழங்கப்படாத சூழ்நிலையும் நிலவி வருவதாக குறிப்பிட்ட அவர், நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு வரும் துவரம் பருப்பு, பாமாயில் போன்றவற்றை நிறுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் இதில் உடனடி கவனம் செலுத்தி துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் தொடர்ந்து வழங்கப்படுவதை உறுதி செய்யவும், கூடுதலாக உளுத்தம் பருப்பு மற்றும் சர்க்கரை வழங்கப்படும் என்ற வாக்குறுதியினை நிறைவேற்றவும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பொங்கல் திருநாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியையும் என்றும் குறையாத அன்பையும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்றும், அனைத்து மக்களுக்கும் உணவு கிடைத்திட அயராது பாடுபட்டு வரும் விவசாயிகளுக்கும் வாழ்த்துக்கள் என்று எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதேபோல் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை உலகமெங்கும் கொண்டாடும் மக்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பினை தமிழக அரசு முறையாக கையாண்டு உடனடியாக நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக மத்திய குழு பாராட்டு தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் பெய்த மிக கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் குடியிருப்புகள், விளைநிலங்களுக்கு மழைநீர் புகுந்தது. இதனால் பொதுமக்களின் உடைமைகள், விளைநிலங்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டது. இதனை மத்திய குழுவினர் கடந்த டிசம்பர் 20, 21 ஆகிய தேதிகளில் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் 2வது முறையாக கீர்த்தி பிரதாப் சிங் தலைமையிலான 7 பேர் கொண்ட மத்திய குழுவினர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மழைநீர் தேங்கிய கேத்லேப், மத்திய ரத்த பரிசோதனை ஆய்வகம் ஆகியவற்றை பார்வையிட்ட அவர்கள் பின்னர் கருத்தப்பாலம், ஆதிபராசக்தி நகர், ஓம் சக்தி நகர், மாப்பிள்ளையூரணி ஊராட்சி பகுதிகளில் மழை வெள்ளம் வடியாத பகுதிகளை ஆய்வு செய்தனர். மேலும் அத்திமரப்பட்டி, கோரம்பள்ளம் குளத்தில் ஏற்பட்ட உடைப்புகள், சேதமடைந்த சாலைகள், பயிர்களையும் பார்வையிட்டனர். புன்னைக்காயல், பழைய காயல், அகரம், ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் 1.87 சென்ட் விவசாய நிலத்தை போலி பத்திரம் மூலம் பத்திரப்பதிவு செய்துள்ளதாக கூறி 50க்கும் மேற்பட்டோர் சார்பதிவாளரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரிய வரிகம் பகுதியில் போலி பத்திரம் தயார் செய்து பத்திரப்பதிவு செய்துள்ளதாக கூறி 7 குடும்பத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் ஆம்பூர் பொறுப்பு சார்பதிவாளர் பிரபாகரனை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் சார்பதிவாளர் அலுவலகத்தில் போலி பத்திரத்தை ரத்து செய்து தரும் வரை
செல்ல மாட்டோம் என கூறி தரையில் படுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். எங்களுடைய சொத்து இதுவரை நாங்கள் யாருக்கும் போட்டதெல்லாம் வித்தது கிடையாது. அடமானம் போட்டு இருக்காங்க, மீட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல எங்களுக்கு சொத்தை மோசடி பண்ணி எங்களை மோசம் பண்றாங்க. ஆம்பூர் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் இப்போ டிசம்பர் 18ஆம் தேதி தான் பண்ணிருக்காங்க. நாங்க இப்போ எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு நாங்க தடை பண்ணா காலையில் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு தான் சொத்து, நான் தெரியாத பண்ணிட்டேன், மீட்டு தரேன், இப்போ மணி ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் உங்க சொத்து உங்களுக்கு நான் மாத்தி எழுதி தரேன்னு சொன்னாங்க. இப்போ நாங்க இதுவரை தாமதமா இருந்தோம். திருப்ப நாங்க போயிட்டு சாலை மறியல் பண்ணோம். போலீஸ் எங்களை இது பண்ணாங்க. உள்ள போய் ரிஜிஸ்டர் கிட்ட பேசினா அவங்க எங்களுக்கு ரெஸ்பாண்ட் எடுக்கல. ஆர்டி ஆபீஸ் போங்க, அங்க போய் மனு போடுங்க, இப்ப கேஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு எங்களை விரட்டுறாங்க. எங்களுக்கு நியாயமா கிடைக்கல. எங்களுக்கு வாழ்வாதாரம் அந்த சொத்து விட்டா வேற எதுவுமே கிடையாது. நாங்க கூலி வேலை செய்யறோம், மேஸ்திரி வேலை செய்யறவங்க. எங்களுக்கு எங்க சொத்தை மீட்டு தரணும். மேல அதிகாரிங்க, முதலமைச்சருங்க, தலைவருங்க, பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு இது ஒரு பாடமா நாங்க சொல்றோம். எங்க சொத்தை மோசடி பண்றாங்க, அது மீட்டு தர சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். இதுவரை நாங்க ரீசார்ஜ் தான் இருக்கோம். காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. எங்க அப்பா ஹரிகிருஷ்ணா மைக் அடிச்சு கூட வந்துட்டாங்க. அது கூட யாரும் கேட்டுக்கல. நாங்க எல்லாருமே பொம்பளைங்க எல்லாம் வயசானவங்க எல்லாமே இங்க உட்காந்துக்கிறோம். கொள்ளைக்குட்டோம். பெரம்பலூரில் அரசு பால் கொள்முதல் விலையை உயர்த்தி அறிவித்த 3 ரூபாய் கொடுக்கவில்லை என பால் உற்பத்தியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் காமராஜர் வளைவு பகுதியில் பால் உற்பத்தியாளர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த மறியலால் பெரம்பலூரின் பிரதான பகுதியான காமராஜர் வளைவில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை அடுத்து காவல்துறையினர் மற்றும் பால் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து சாலை மறியலும் கைவிடப்பட்டது. மேலும் பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையான பால் கொள்முதல் விலை 3 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும், கறவை கூலி, போனஸ் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் 1.87 சென்ட் விவசாய நிலத்தை போலி பத்திரம் மூலம் பத்திரப்பதிவு செய்துள்ளதாக கூறி 50க்கும் மேற்பட்டோர் சார்பதிவாளரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரிய வரிகம் பகுதியில் போலி பத்திரம் தயார் செய்து பத்திரப்பதிவு செய்துள்ளதாக கூறி 7 குடும்பத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் ஆம்பூர் பொறுப்பு சார்பதிவாளர் பிரபாகரனை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் சார்பதிவாளர் அலுவலகத்தில் போலி பத்திரத்தை ரத்து செய்து தரும் வரை செல்ல மாட்டோம் என கூறி தரையில் படுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். எங்களுடைய சொத்து இதுவரை நாங்க யாருக்கும் போட்டதெல்லாம் வித்தது கிடையாது. அடமானம் போட்டு இருக்காங்க, மீட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல எங்களுக்கு சொத்தை மோசடி பண்ணி எங்களை மோசம் பண்றாங்க. ஆம்பூர் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் இப்போ டிசம்பர் 18ஆம் தேதி தான் பண்ணிருக்காங்க. நாங்க இப்போ எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு நாங்க தடை பண்ணா காலையில் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு தான் சொத்து, நான் தெரியாத பண்ணிட்டேன், மீட்டு தரேன், இப்போ மணி ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் உங்க சொத்து உங்களுக்கு நான் மாத்தி எழுதி தரேன்னு சொன்னாங்க. இப்போ நாங்க இதுவரை தாமதமா இருந்தோம். திருப்ப நாங்க போயிட்டு சாலை மறியல் பண்ணோம். போலீஸ் எங்களை இது பண்ணாங்க. உள்ள போய் ரிஜிஸ்டர் கிட்ட பேசினா அவங்க எங்களுக்கு ரெஸ்பாண்ட் எடுக்கல. ஆர்டி ஆபீஸ் போங்க, அங்க போய் மனு போடுங்க, இப்ப கேஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு எங்களை விரட்டுறாங்க. எங்களுக்கு நியாயமா கிடைக்கல. எங்களுக்கு வாழ்வாதாரம் அந்த சொத்து விட்டா வேற எதுவுமே கிடையாது. நாங்க கூலி வேலை செய்யறோம், மேஸ்திரி வேலை செய்யறவங்க. எங்களுக்கு எங்க சொத்தை மீட்டு தரணும். மேல அதிகாரிங்க, முதலமைச்சருங்க, தலைவருங்க, பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு இது ஒரு பாடமா நாங்க சொல்றோம். எங்க சொத்தை மோசடி பண்றாங்க, அது மீட்டு தர சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். இதுவரை நாங்க ரீசார்ஜ் தான் இருக்கோம். காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. எங்க அப்பா ஹரிகிருஷ்ணா மைக் அடிச்சு கூட வந்துட்டாங்க. அது கூட யாரும் கேட்டுக்கல. நாங்க எல்லாருமே பொம்பளைங்க எல்லாம் வயசானவங்க எல்லாமே இங்க உட்காந்துக்கிறோம். கொள்ளைக்குட்டோம். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தெப்ப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தெப்ப திருவிழா 10 நாட்கள் கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். தெப்ப திருவிழாவானது இன்று முதல் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜையும் சர்வ அலங்காரமும் நடைபெற்றது. தொடர்ந்து தங்கமலம் பூசப்பட்ட கொடிமரத்திற்கு பால், பன்னீர், சந்தனம், குங்குமம், இளநீர் மற்றும் புனித நீர் உள்ளிட்டவைகளை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவையில் சாலை பாதுகாப்பு தலைக்கவசத்தை வலியுறுத்தியும் மற்றும் போதையில்லா மாவட்டமாக உருவாக்கிடவும் மாணவ மாணவிகள் சைக்கிள்களில் பதாகைகள் ஏந்தி பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கோவையில் சாலை பாதுகாப்பு தலைக்கவசத்தை வலியுறுத்தியும் மற்றும் போதையில்லா மாவட்டமாக உருவாக்கிடவும் மாணவ மாணவிகள் கைகளில் பதாகைகள் ஏந்தி பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கோவை ஆவாரம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் நாட்டு நலப்பணி திட்டம் உடன் கோயம்புத்தூர் விழாக்குழு இணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இந்த பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் மாணவ மாணவிகள் சாலை விதிமுறைகளை முறையாக கடைபிடித்தல், தலைக்கவசம் அணிதல், சீட் பெல்ட் அணிதல், மித வேகத்தில் பயணித்தல், ஆம்புலன்ஸ் போன்ற அவசர ஊர்திகளுக்கு வழிவிடுதல் மற்றும் போதையில்லா கோவையை உருவாக்கிட விழிப்புணர்வு பதாகைகளோடு பேரணியில் பங்கேற்றனர். வேலூரில் புதிய நீதி கட்சியின் சார்பில் ஏழை மக்களுக்கு சலவை பெட்டிகள், வேட்டி சேலைகள் நலத்திட்ட உதவிகளை ஏசி சண்முகம் வழங்கினார். வேலூர் மாவட்டம் புதிய நீதி கட்சியின் சார்பில் பொங்கல் விழாவானது புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. இதில் மக்களுக்கு வேட்டி சேலைகள் மற்றும் இலவச சலவை பெட்டி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகள், பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சத்துவாச்சாரி சூசையப்பர் தேவாலயத்திற்கு 1 லட்சம் ரூபாய் காசோலையும் ஏசி சண்முகம் வழங்கினார். இவ்விழாவில் கட்சி நிர்வாகிகள் கராத்தே ரமேஷ், இந்திரநாத் உள்ளிட்டோரும் திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோவில் திருவிழாவில் அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாரியூர் கொண்டத்து காளியம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு அபிஷேக அலங்காரம் மற்றும் சந்தன காப்பு, மாவிளக்கு ஊர்வலம், தீக்குண்டம் என சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதையடுத்து பாரியூர் கொண்டத்து காளியம்மன் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெரு தேரோட்டத்தை வீட்டு வசதித்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 200 அதிகரித்துள்ளது. இதன் மூலம் ஒரு சவரன் ரூபாய் 46,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் ரூபாய் 25 உயர்ந்து 5,845 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 78,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மங்கோலியா நாட்டில் ஏற்பட்ட பனிக்குவியலில் சிக்கிய 4 பேர் உயிரிழந்தனர். மங்கோலியா நாட்டில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதனால் சாலைகள், வீதிகள் என காணும் இடமெங்கும் பனிக்கட்டிகளாக காட்சி அளிக்கின்றன. எனவே வாகன ஓட்டிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்லும்படி நாட்டின் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் சுக்பாதர் மாகாண நெடுஞ்சாலையில் கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த காரில் 2 குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் இருந்தனர். அப்போது சாலையில் இருந்த பனி குவியலில் அந்த கார் சிக்கியதை தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் மீட்பு படையினர் காரை மீட்டனர். இருப்பினும் அந்த காரில் இருந்த 4 பேரும் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தனர். காவல்துறையினர் இறந்தவர்களின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் வியூகம், தொகுதி பங்கீடு குறித்து இந்தியா கூட்டணி ஆலோசனை. காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் பொதுமக்கள். விமான கட்டணம் பல மடங்காக உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 4வது முறையாக சம்மன் அனுப்பியது அமலாக்கத்துறை. 18ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு.
நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு வரும் துவரம் பருப்பு பாம் ஆயில் நிறுத்துவது ஏற்புடையதல்ல. தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தி உறுதி செய்ய ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். மக்களவை காங்கிரஸ் எம்பிக்கள் 3 பேரின் இடைநீக்கத்தை ரத்து செய்ய தீர்மானம். உரிமை குழு நாளை மறுநாள் தனது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.